வணக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூரியோட ஆக்டிங்கில் வினோத்ராஜ் டைரக்ஷனில் வந்த கொட்டுக்காளி படத்தை பற்றி தான் பேச போகிறோம். இந்த படத்தை பற்றி நம்ம நிறைய பேசுறதுக்கு முன்னாடி இந்த படம் யாருக்கு ஒர்க் அவுட் ஆகும் சொல்லி முதல்ல பேசிடலாம். நீங்கள் படத்தில் சொல்லப்பட்ட பல ஹிடன் டீட்டெயில்ஸை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கேரக்டர், அப்புறம் சொல்லப்படாத அந்த கேரக்டர்களோட பேக் ஸ்டோரியை கண்டுபிடிக்கிறதுல உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருந்துச்சுன்னா, நீங்கள் ஒரு இன்டெலெக்சுவலாக இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கானது. இல்லைனா ஒரு வீக்கெண்ட் தியேட்டருக்கு போயிட்டு ஒரு படத்தை பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ்னா இந்த படம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிறது ஒரு 50-50 ஆப்ஷன்னே சொல்லுவேன். ஏன்னா இந்த படம் எப்படி இருக்கும்னா, ஒரு கேரக்டருக்கு பேய் பிடிச்சிட்டு சொல்லி ஆட்டோல ஒட்டுமொத்த ஃபேமிலி ஏறி அந்த பேயை ஓட்டுறதுக்காக ஒரு சாமியாரை பார்க்க போறாங்க. அப்படி சாமியாரை பார்க்க போகும்போது அந்த கேரக்டர்களுக்குள்ள நடக்கக்கூடிய உரையாடல்கள், இவங்க போற வழியில சந்திக்கிற மனிதர்கள், அதற்கான சூழல் தான் இந்த படத்தோட ஒட்டுமொத்த கதை. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஒரு பெர்ஃபெக்ட் எண்டிங் கிளைமேக்ஸ்னு ஒண்ணு இல்ல. இந்த படம் முடியக்கூடிய டைம்ல படத்தோட ஹீரோவான பாண்டியோட மனநிலையில நம்மள நிறுத்தி இந்த படத்துக்கு ஒரு முடிவு எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு முடிவு உங்க கையில கொடுக்குறேன்னு சொல்லிட்டு டைரக்டர் அப்படியே படத்தை முடிக்கிறாரு. அதாவது இந்த படத்துக்கு ஒரு நெகட்டிவா ஒரு கிளைமேக்ஸ், பாசிட்டிவ் ஒரு கிளைமேக்ஸ் அப்படி ஏதாவது ஒரு டைப்ல இருந்துச்சுன்னா இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணலாம். இந்த படத்துல கிளைமேக்ஸே இல்லைங்கிறதுனால உங்களுக்கு ஒரு குழப்பமான ஒரு மனநிலை வரும். நீங்க ஒரு இன்டெலெக்சுவல் இல்லைன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும்னா உங்களுக்கு வரக்கூடியதான் இந்த படத்துக்கு கிளைமேக்ஸ். இந்த மாதிரி இருக்கிறதுனால ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இது ஒர்க் அவுட் ஆகிறது 50-50 நான் சொன்னேன். இப்போ வாங்க இந்த வீடியோ பத்தி நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா வந்தவங்க லைக் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன்லாம் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விடுங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்க சோஷியல் மீடியா ஹேண்டல்ல நீங்க போஸ்ட் பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள டைவ் அடிக்கலாம். படம் தொடங்கும் போது ஒரு அம்மா தலையிலிருந்து கால் வரைக்கும் ஃபுல்லா ஈரத்தோடி சாமி கும்பிட்டுட்டு கையில கொஞ்சம் விபூதி எடுத்துட்டு போறாங்க. வீட்டுக்குள்ள போனா நம்ம ஹீரோயின் ஆனா பண்ணிருக்காங்க. அவங்க நெத்தியில விபூதியை பூசி விட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படி போயிருந்தாங்க. இவங்க நெத்தியில விபூதி பூசும் போதும் விபூதி பூசிட்டு போன அப்புறம் ஹீரோயினோட ஃபேஸ்ல எந்த ஒரு சலனமும் இல்லாம அவங்க பக்கத்துல ஒரு சேவலை காலில் கயிறால கட்டி போட்டிருக்காங்க. அந்த சேவல் திமிரிக்கிட்டே இருக்கு. அதை ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த சேவலும் காலை எடுத்த பக்கத்து அந்த கயிறுல இருந்து விட மாதிரி தெரியல. இதே நேரத்தில் நம்ம ஹீரோவான சூரிக்கு கழுத்துல கொஞ்சம் சுண்ணாம்பு போட்டிருக்காங்க. அவங்க தங்கச்சி அவருக்கு ஏதோ தொண்டையில ஏதாவது வலி இருக்கும் போல. சுண்ணாம்பு போட்டுக்கிட்டு நீ ஏனே அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணும் ஆசைப்படுற, பேசாம அந்த பிள்ளையை விட்டுருனே, உனக்கு பொண்ணா கிடைக்காது, வேற நீ ஊன்னு சொல்லு, என் சொந்தத்திலே உனக்கு பொண்ணு தரக்கு நிறைய பேர் இருக்காங்க சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல இந்த விஷயத்தை இவங்க பேசுறத கேட்டு இருந்த சூரிய ஒரு கட்டத்துக்கு மேல தேவையில்லாம பேசிட்டு கூட சொல்லிட்டு அடிக்க கை வாங்குறாரு. இதை பார்த்துருந்த சொந்தக்காரங்க என்ன பொம்பளை பிள்ளை அடிக்க கை வாங்குற சொல்லி தடுக்க வராங்க. தடுக்க வந்தவங்க 2 அடியை போட்டு இப்படித்தான் ஊருக்குள்ள தேவையில்லாம பேசிட்டு 7.5 இழுத்துக்க கூடாது, ஒழுங்கா வேலையை மட்டும் பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் சூரியோட அப்பா சரி பிரச்சனை வேண்டாம், வாங்க எல்லாரும் கோயிலுக்கு போலாம், ஆட்டோ வந்துட்டு சொல்லி எல்லாத்தையும் ஆட்டோல ஏத்துறாரு. இதே டைம்ல ஹீரோயின் வீட்டுல ஒரு சேவல் அந்த கயிறுல இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு பாத்தீங்களா, ஒரு வழியா அந்த கயிறை கட் பண்ணிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருக்குது. அதை பிடிக்க ஒரு 2 பேர் பின்னாடியே வராங்க. ஒரு வழியா பெரிய போர்க்களமா நடத்தி அந்த சேவலை பிடிச்சிருந்தாங்க. சேவலை பிடிச்சி முடிக்கும் போது கரெக்டா கோயிலுக்கு போறதுக்கு ஆட்டோ வந்துருது. எல்லாத்தையும் ஆட்டோல ஏற்றி போட்டு ஒட்டுமொத்த ஃபேமிலியும் கோயிலை நோக்கி கிளம்புறாங்க. கோயில் நோக்கி போகக்கூடிய வழியில ஒரு போலீஸ் வண்டியை நிப்பாட்டுறாரு. ஏன்னா நம்ம ஹீரோவான சூரிய பைக்ல ட்ரிபிள்ஸ் போயிட்டு இருக்காரு. அதை பார்த்தோன்னே ஏன் பைக்ல 3 பேர் போறீங்க, ஏன் இன்னும் 2 பேரை சேர்த்து ஏத்திக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு எங்க போறீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு சூரிய கிட்ட. சூரிய சொல்றாரு, எங்க வீட்டு பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருச்சு, அதை ஓட்டுறதுக்கு சாமியார் பார்க்க போறோம் அப்படிங்கிறாரு. உடனே போலீஸ்காரர் ஆட்டோ பக்கத்துல வராரு. ஆட்டோ பக்கத்துல வந்தோடனே இந்த பிள்ளை தான் பேய் பிடிச்சிருச்சா, பார்க்க சின்ன பிள்ளையா இருக்கையா, பார்த்து சூதானமா கூட்டு போக சொல்லிட்டு கையில பைக் சாவியை கொடுத்து அமுச்சு விட்டுதாரு. அவங்களோட பயணம் மறுபடியும் அக்கறை தொடங்குது. இவங்க போற வழியில குலதெய்வம் கோயில்ல ஒரு பூஜையை போட்டு போயிடலாம் சொல்லிட்டு சாமிக்கு தேவையான பூலாம் வாங்குறதுக்கு நிக்கிறாங்க. அங்க பூ பன்னீர் சொல்லிட்டு பூஜை சாமான்லாம் வாங்கிட்டு போகும்போது எவ்வளவு காசு ஆச்சுன்னு சொல்லி சூரிய கேட்கவும் அவர் காசு எடுத்து கொடுக்குறாரு. இதை பார்த்து சூரியோட இன்னொரு தங்கச்சி எல்லாத்துக்கும் எங்க அண்ணனே காசு எடுத்து கொடுத்துருக்கு, ஏன் நீங்க கொடுக்க முடியுங்களா, உங்க பொண்ணுக்காக தான் நம்ம சாமி கூட போறோம், நீங்க கொடுத்தா நான் குறைஞ்சா பெறுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டவொடனே சூரியோட அப்பா சொல்றாரு, யார் கொடுத்தா என்னப்பா, நம்ம பிள்ளைக்கு தானே சொல்றாரு. அதே மட்டும் இல்லாம ஹீரோயினோட அப்பா சொல்றாரு, நானா கொடுக்க மாட்டேன் சொன்னேன், அவன் வாங்க மாட்டாமா அப்படி சொல்றாரு. எங்க அண்ணன் அப்படிதான் சொல்லுவான், நீங்க கொடுக்க வேண்டியதானே சொல்லி மறுபடியும் சூரியோட தங்கச்சி கேட்க இந்த கலவரம் பெருசாக கூட சொல்லி சூரி தேவையில்லாம பேசிக்க கூடாது, ஒழுங்கு ஆட்டோல இருங்க கிளம்புங்க அப்படி சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு. அங்கிருந்து கிளம்பி எல்லாரும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அங்க போய் ஆட்டோலாம் நிப்பாட்டிட்டு போய் சாமிக்கு பூஜை போட்டு சாமி கும்பிட்டு திரும்பி வராங்க. ஹீரோயின் மட்டும் எல்லாரோட கொஞ்சம் நேரம் அதிகமா நின்று சாமி கும்பிடுறாங்க. எல்லாரும் பொறுமையா காவ காத்து ஹீரோயின் வந்தவொடனே வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க. அவங்க வந்த வழி ஒரு ஒத்தடி பாதனால ஆட்டோ மட்டும் ரிவர்ஸ்லயே வருது. பைக்கெல்லாம் ஸ்டாண்டு போட்டு டக்குன்னு திருப்பிட்டு ஃபார்வர்ட்ல வந்துட்டு இருக்கு. எவ்வளவு நேரம் ஆட்டோ ரிவர்ஸ்ல போகும் சொல்லிட்டு ஹீரோவான சூரி எல்லாரையும் ஆட்டோ ஓட்டி கீழே இறங்க சொல்றாரு. ஹீரோயின் மட்டும் ஆட்டோ ஓட்டி கீழே இறங்க மாட்டேன் சொல்லி அடமண்டா உள்ள உட்காந்துக்கிறாங்க. இதை பார்த்த சூரி இப்படியே இருந்தா வேலையாவான்னு சொல்லிட்டு எல்லா ஆம்பளையும் சேர்ந்து ஆட்டோவை தூக்கி அப்படியே அழகா திருப்பி வைக்கிறாங்க. திருப்பி வச்சோன்னா வண்டி எடுத்துட்டு மறுபடியும் இவங்களோட பயணம் தொடருது. போற வழியில ஆட்டோக்குள்ள இருந்த சூரியோட தங்கச்சி ஹீரோயினை பத்தி பேசிட்டு போகுது. எங்க அண்ணன் கிட்ட சொன்னேன், இந்த பிள்ளை 12ஆம் படிக்கும் போதே கல்யாணம் பண்ணிக்க, அவன் தான் சொன்னா நான் கட்டிக்கிட பெரிய படிப்பு படிச்சா உங்களுக்கு பொறுக்காதுன்னு சொல்லி படிக்க வச்சான், இப்ப பாரு எவனையோ லவ் பண்ணுங்க சொல்லிட்டு இங்க நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல நமக்கு ஒரு விஷயம் தெரியுது, நம்ம ஹீரோயின் டிகிரி ஏதோ படிச்சுட்டு இருக்காங்க. படிக்க போன இடத்துல ஒரு லோவர் காஸ்ட் பையனை பார்த்து லவ் பண்ணிருக்காங்க. அந்த பையனை தான் கல்யாணம் பண்ண வீட்டுல சொன்ன உடனே அந்த பிள்ளைக்கு ஏதோ சரியில்லை, அந்த பையன் நல்லா இருந்த பிள்ளைக்கு ஏதோ வசியம் வச்சுதான் அவனை லவ் பண்ண வச்சிட்டான், சாமியாரை பத்தி இந்த வசியத்தை எடுத்து விட்டா நம்ம பிள்ளை பழையபடி நம்ம குடும்பத்தோட சேர்ந்துடும், ஹீரோவான பாண்டியவே கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டு இவங்களே முடிவெடுத்துட்டு
சாமியாரை பக்கம் கூட்டு போறாங்கிற விஷயம் நமக்கு தெரிய வருது. போகக்கூடிய வழியில நம்ம ஹீரோவான சூரிக்கு கண்ணில் தான் பூச்சி அடிச்சிருது. ஸோ பூச்சி அடிச்சோன்னா எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அந்த பூச்சி எடுக்கும் போது நம்ம ஹீரோவோட தங்கச்சி வந்துட்டு நாக்கால அந்த கண்ணில் விழுந்த பூச்சியை வந்து அப்படியே எடுக்கிறாங்க. எடுத்தோன்னா அவர் மூஞ்ச கழுவிட்டு இருக்கும்போது சூரியோட அப்பா வந்து எப்பா நீ பைக்ல வந்தது போதும், கண்ணு கொஞ்சம் கடுக்கும் அப்படி வந்தா நீ பேசாம ஆட்டோல போய் உட்காருன்னு சொல்லிட்டு ஆட்டோல உட்கார விடுறாரு. ஆட்டோல உட்காந்தோடனே அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அவசரமா வரக்கூடிய மூத்திரங்கள்னு அடிச்சு மறுபடியும் அந்த இடத்துல இருந்து பயணத்தை தொடங்குறாங்க. பயணத்தை தொடங்கி போகக்கூடிய வழியில வந்துட்டு ஒரு பிள்ளைக்கு வந்துட்டு சடங்கு வீடு போல அது பிள்ளையோட தாய் மாமா வந்து சீர்லாம் எடுத்துட்டு போறான். பேக்ரவுண்ட்ல நம்ம பெரிய பை போட்ட கிழக்குச்சி மேல பாட்டுலாம் வந்து ஓடிட்டு இருக்கு. போயிட்டு இருக்கும்போது இவங்க வந்து ஹார்ன் அடிச்சுட்டே இருக்காங்க. அந்த கூட்டம் வந்துட்டு ஒட்டுமொத்தம் அந்த தெருவை மறிச்சு போயிட்டு இருக்காங்க. பைக்ல போனவங்க ஆட்டோல போனவங்க ஹார்ன் அடிச்சு பாக்குறாங்க. டப்புன்னு கூட்டத்துல ஒருத்தர் திரும்பி அதான் ஆள் போயிட்டு இருக்கோம் கண்ணுக்கு தெரியாதா ஏன் பொறுத்து போக மாட்டே சொல்லி கேட்டவொன்னே இவங்களும் கொஞ்சம் அமைதியா போறாங்க. அப்போ சூரியோட அப்பா சொல்றாரு ஹீரோயினோட அப்பா கிட்ட, உன் பிள்ளை சமைஞ்சிருக்கப்போ அதுக்கு விசேஷம் பண்ணோம்ல, அந்த விசேஷத்துக்கு வாங்கின கடனுக்கு இன்னைக்கு வரைக்கும் வட்டி கட்டிட்டே வரான், அந்த விஷயத்தெல்லாம் மறந்துடக்கூடாது, எதுக்காக சொல்லுவேன்னா எப்படி பார்த்தாலும் அது நம்ம பிள்ளை தான், நீ ஒன்றும் மனசுல வச்சுக்காத சொல்லிட்டு மனசுல வச்சுக்காத சொல்லிட்டு அந்த விஷயத்தை குத்தி கட்டிட்டே வராங்க. ஆட்டோக்குள்ளேயும் சரி வெளியிலயும் சரி. அந்த சடங்கு வீட்டுல எல்லாருமே வந்துட்டு அந்த சீர் கூட்டு போன எல்லாருமே வந்து சடங்கு வீட்டுக்குள்ள போனவொன்னே அந்த தெரு கொஞ்சம் ஃப்ரீ ஆகுது. இவங்களோட வண்டி வந்து அந்த தெருவை கடந்து போகுது. அப்படி தெருவை கடந்து போகும்போது அந்த சடங்கு வீட்டுல வந்து பாட்டு போட்டிருக்காங்க. நம்ம கனா படத்துல கூட ஒத்தையடி பாதையில தாவி ஒரு சாங் வரும் பாத்தீங்களா, அந்த சாங் வந்துட்டு ஆட்டோக்குள்ள இருக்க ஹீரோயினும் பக்கத்துல இருக்க சின்ன பையனும் வந்துட்டு முணுமுணுக்கிட்டே வராங்க. ஹீரோயினும் 2-3 லைன் சேர்த்து பாடின உடனே இந்த ஆட்டோல உட்காந்து வந்தார் பத்தி நம்ம ஹீரோவான சூரி இதை கேட்ட உடனே ஒரு கட்டத்துக்கு மேல பொறுத்துக்க முடியாம ஆட்டோல இருந்து எவ்வி குதிச்சு ஹீரோயினை போட்டு அடியடின்னு அடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இவர் அடிக்காத பார்த்தோம்னா ஆட்டோ நிப்பாட்டுறாங்க. சுத்தி எல்லாம் வண்டி நிப்பாட்டினோன்னா இவர் ஆட்டோக்கு வெளியில வந்து ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் தூக்கி போட்டு வெளுவெளுன்னு விழுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஹீரோயினோட அம்மாவையும் தூக்கி போட்டு விழுக்கிறாரு. தடுக்க வந்த ஹீரோயினோட அப்பாவையும் தூக்கி போட்டு விழுக்கிறாரு. இந்த ஆட்டோக்காரர் ஒருத்தர் தடுக்கிறாரு. அவரை அடிச்சது இல்லாம அவரோட மாலையெல்லாம் அத்து ஒரு பெரிய கலவரம் ஆயிரும். ஒரு வழியா அந்த பிரச்சனையை வந்து தடுக்கிறாங்க. தடுத்துட்டு இருக்கும்போது சொல்றான் இவ்வளவு நேரம் பேசாம இருந்த பிள்ளை வந்துட்டு தேவையில்லாம பாட்டு பாடிட்டு வருது, மனுஷன் இங்க எவ்வளவு வேதனையில இருக்கிறான், எல்லா இடத்துக்கும் நீதான் காரணம் சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோயினோட அம்மாவை வந்து அடிக்க போறாரு. அது மட்டும் இல்லாம வந்துட்டு ஹீரோட அப்பாவை பார்த்து இந்த மாதிரியான விஷயம் எங்க வீட்டுல நடந்தா எங்க அப்பா தூக்கம் அடிச்சு செத்து போயிருப்பான், மானமே எல்லாம் வந்து நிக்கிற சொல்லிட்டு அந்த ஹீரோயினோட அப்பாவை பார்த்து பயங்கரமா திட்டுறாரு. திட்டுனது மட்டும் இல்லாம அந்த பிரச்சனையை வந்து கொஞ்சம் அப்படி விலக்கி வைக்கிறாங்க. இவரு நேர கொஞ்சம் தள்ளி போயிட்டு ஒரு தம்ம போட்டோம்னா மனுஷன் கொஞ்சம் கூல் ஆகுறாரு. இவர் இப்படி கொஞ்சம் வம்பெடுத்துட்டு பார்த்தோன்னா சூரியோட அப்பா வந்துட்டு நீ பேசாம பைக்லயே ஆட்டோல ஏறாண்டா பிரச்சனை பெருசாயிட்டு இருக்கு, நீ பேசாம பைக்லயே சொல்லி பைக்ல ஏத்தி விட்டு அனுப்பிச்சிருந்தாரு. இதுல யாரு பாவம்னா அந்த ஆட்டோ ஓட்டுனர் பாருங்க, சண்டே வளர்க்க போனா அவர் சாமிக்கு வந்து மாலையெல்லாம் போட்டு மாலையில அத்து விட்டுரும். அந்த மனுஷன் உங்களுக்கு ஆட்டோ ஓட்ட வந்தது குத்தமா சொல்லிட்டு அந்த மாலையை தண்ணியில கழுவிட்டு மறுபடியும் கழுத்துல மாட்டிக்குது. அந்த இடத்துல மறுபடியும் அவங்களோட பயணம் தொடருது. இவங்க மறுபடியும் டிராவலை கண்டினியூ பண்ணி போயிட்டு இருக்கக்கூடிய வழியில வந்துட்டு சூரியோட தங்கச்சி ஒருத்தங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் அசௌகரியமான நிலைமை வருது. கொஞ்சம் காட்டோரமா போயிட்டு வராங்க. காட்டோரமா போயிட்டு வரும்போது ஹீரோயினோட அம்மா வந்து ஹீரோயினை கூப்பிட்டு அவங்க காட்டுக்குள்ள போறாங்க. அதே நேரத்துல சூரிய வந்துட்டு ஹீரோயினோட அப்பா கிட்ட போயிட்டு நான் தெரியாம பண்ணிட்டேன் மாமா, என்ன மன்னிச்சிருங்க, ஏதோ ஒரு கோவத்துல இருந்து அடிச்சு திட்டி விட்டேன், நான் மன்னிச்சிருங்க அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அதே நேரத்துல அந்த ஹீரோயினை கூட்டு போன அவங்களோட அம்மா மட்டும் திரும்பி வராங்க. ஹீரோயின் வரவே இல்லை. ஹீரோயின் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, ஏன் வரலன்னு சொல்லிட்டு பாக்குறாரு சூரி. அதே நேரத்துல தங்கச்சியை போய் எதாச்சு சொல்லி ஏதோ பிரச்சனை நினைக்கிற பாரு சொல்லி தங்கச்சி அனுப்பிச்சு விடுறாரு. தங்கச்சி வந்துட்டு புலம்பிக்கிட்டே போறாங்க, ஐயோ எங்க பணம் தெரியல சொல்லிட்டு போகும்போது ஆப்போசிட்ல வந்து ஹீரோயின் வேகம் வந்து மறுபடியும் ஆட்டோக்குள்ள ஏறி உட்காந்துக்கிறாங்க. ஆட்டோக்குள்ள உட்காந்தோன்னு மறுபடியும் அவங்களோட பயணம் தொடங்குது. சோ இவங்க இப்படி போயிட்டே இருக்கும்போது ஹீரோவான சூரியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு 2 பேர் பைக்ல கூடவே போயிட்டு இருப்பாங்க. அவங்க போற வழியில ஆள் யாருமே நிக்க மாட்டாங்க. ஒரே ஒரு ஆள் இருப்பாரு. அவர்கிட்ட போயிட்டு என்ன இங்க பார் எங்க இருக்கு சொல்லி கேட்பாங்க. அவர் திட்டி விட்டுருவாரு, ஏன்டா உனக்கு பாருக்கு வழி சொல்லாத இங்க உட்காந்துருக்கா, ஒழுங்கா போறியா இல்ல வெளுத்து விட்டுற அப்படிம்பாரு. இவங்க தான் மூஞ்சி அப்படி சோகமா வச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிருவாங்க. போயிட்டே இருக்கக்கூடிய இடத்துல இன்னொரு இடத்துல ஒரு காலை வழி மறைக்குது. அந்த காலை வந்துட்டு யாருக்கும் வழி விடாம அப்படியே நின்றுட்டு இருக்குது. அந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தன் போயிட்டு காலையை விரட்ட போவான். அது திமிர்னதை பார்த்தோன்னா திரும்பி வந்துடும். இதை பார்த்தோம் ஏன்னா இளந்தாரி பையன் சொல்லிட்டு சூரியோட அப்பா போறாரு. அவரு போய் துண்டு எடுத்து 2 டைம் காலையை விரட்டி பார்ப்பாரு. அது வந்து அவரை முட்டை வந்து சொன்னோன்னு எல்லாரும் கொஞ்சம் ஒதுங்கி அப்படி கொஞ்சம் பயத்துல கொஞ்சம் பம்பிட்டே நிற்பாங்க. அப்போ வந்து சூரி சொல்லுவாப்புல இந்த காலை அந்த பக்கத்துல ஒரு வீடு இருக்கு பாரு, அவரோட தான் கேளு சொல்லி ஒருத்தன் அனுப்பிச்சு வைக்கிறான். அந்த பையனை போயிட்டு காலை உங்களோட தான் சொல்லி கேட்ட உடனே அந்த காளையோட சொந்தக்காரர் வந்துட்டு அவரோட மகள் அனுப்பிச்சு வைக்கிறாரு. அந்த சின்னத்துல இருந்து வந்து காளையை வந்து கூட்டிட்டு வந்தது. காளையை வந்துட்டு நீ ஏன் இங்க வந்து நிக்கிற, தேவையில்லாம கூட்டத்தை வந்து கூட்டிட்டு நிக்கிற சொல்லிட்டு அந்த காளையை பிடிச்சோன்னே அண்ணா நீங்க போங்க சொல்லி எல்லாத்தையும் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. மறுபடியும் அவங்களோட பயணம் அந்த இடத்துல இருந்து தொடங்குது. இவங்க ஒரு வழியா இந்த அளவுக்கு கலவரம் முடிஞ்ச உடனே பயணம் ஒரு வழியா அந்த சாமியாரை பார்க்கறதுக்கு போய் சேருதாங்க. சாமியார் அந்த இடத்துல அவர் ஆல்ரெடி ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு வசியம் எடுத்துட்டு இருக்காரு. அதாவது அந்த பிள்ளை வந்து இதுக்கு முன்னாடி லவ் பண்ணிச்சு, இதெல்லாம் கொஞ்சம் மறந்துடும் சொல்லி வீட்டில் வச்சு புத்திமதி சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். ஆனா அந்த பிள்ளை கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே இருக்க மாதிரி எங்களுக்கு தோணுது, ஏதாவது வசியம் இருக்கான்னு சொல்லி பாருங்க சாமி சொல்றாரு. இவரு அந்த பிள்ளைய வந்து கொஞ்சம் வசியம் இருக்கு, மருந்து எல்லாம் வச்சிருக்காங்க அப்படி சொல்லிட்டு எலுமிச்சம்பழத்தை வெட்டி பூஜை பண்றது, சேவல் வெட்டி பூஜை பண்றது சொல்லி பூஜை எல்லாம் பண்ணிட்டு அந்த பிள்ளைய வந்து கொஞ்சம் என்ன சொல்றது வடக்கு சாமியார் மாதிரி கொஞ்சம் ஹாரஸ் பண்ணி அந்த வசியத்தெல்லாம் எடுக்கிறாரு. இதை நம்ம ஹீரோவான சூரியன் பார்த்துட்டே இருக்கிறாரு. அதை பார்க்கும்போது அவரோட மனநிலை எந்த மாதிரி இருக்கு, அதாவது அவரோட கண்ணு அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாமே இந்த அளவுக்கு வசியம் இருக்குமா, அதை எடுக்க முடியுமா சொல்லி ஒரு குழப்பமான மனநிலையா இருக்கிறாரு. இவரு வந்து பார்த்துட்டு அவங்க பூஜை எல்லாம்
முடிஞ்ச உடனே இவர் பார்த்துட்டு கொஞ்சம் திரும்பி போயிருந்தாரு. திரும்பி போன சாமியார் கூப்பிடுறாரு, எப்பா அடுத்து நீங்க தான்ப்பா அப்படி சொல்றாங்க. குடும்பத்துல எல்லாரும் போயிருந்தாங்க. நம்ம ஹீரோவான சூரிய கூப்பிடுறதுக்கு அவர் ஃப்ரெண்ட் வராரு. மச்சான் வாயா கூப்பிடுறாரு, சாமியார் கூப்பிடுறாரு, அவருக்கு ஏதாவது டைம் ஆச்சான். உடனே சாமியார் அங்க இருந்து எப்ப எனக்கு 1000 சொல்லி கிடக்கு சீக்கிரமா சொல்லவும் ஹீரோவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹீரோவை காட்ட மாட்டாங்க. ஹீரோ வந்துட்டு வெறும் கேமராவை மட்டும் தான் கட்டுவாங்க. நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூலயே அந்த கேமரா போயிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட அங்க ஹீரோ நிக்க மாட்டாரு, நாம நிக்கிற மாதிரியே காட்டுவாங்க. நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அந்த பூஜை அதுக்கப்புறம் நடக்கணுமா, ஹீரோயினுக்கு வசியத்தை எடுக்கணுமாங்கிற ஒரு மனநிலையில படத்தை முடிக்கிறாங்க. அந்த படம் முடியும் போது இந்த படத்துக்கான முடிவை நீங்களே எடுங்க அப்படி சொல்லிட்டு படத்தை முடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல நடிச்ச எல்லாரையும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அவங்களோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லாம் சும்மா தாறுமாறா இருக்கும். இந்த படத்துல ஒட்டுமொத்தமா நம்ம ஹீரோயின் பேசுற ஒரே டயலாக் அவங்க என்ன அடிக்க மட்டும் தான் செய்யறாங்களா அப்படிங்கிற ஒரு டயலாக் மட்டும் தான். அது போக நடிச்ச எல்லாருமே வந்து ஒவ்வொரு கேரக்டரும் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல பின்னணி இசை சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. அந்த சடங்கு வீட்டுல போடுற 2 பாட்டு, இந்த கிழக்கு சேவையில இருந்து வரக்கூடிய பாட்டு, கனா படத்துல இருந்து வரக்கூடிய 2 சாங் தான். அது போக வந்து மியூசிக்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே லைவ் சவுண்டை வந்துட்டு பயங்கரமா கொடுத்துருக்காங்க. பாக்குறதுக்குலாம் நல்லா இருந்துச்சு. ஆனா எல்லாருக்குமே இது ஈஸியா ஒர்க் அவுட் ஆகுமா சொல்லி கேட்டா அது எனக்கே தெரியாது. 50-50 ஆப்ஷன் தான் கொடுப்பேன், எல்லா ஆடியன்ஸுக்கும் கனெக்ட் ஆகுறது. இந்த படத்துல நடிகர்களா இருக்கட்டும், அவங்க சந்திக்கிற சூழல், பேசுற டயலாக் சொல்லி எல்லாமே நல்லா இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அது கொஞ்சம் சலிப்பை தருதான் சொல்லி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. உங்களோட கருத்து என்ன சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன், அப்படியே உங்களோட கருத்துக்கள் கமெண்ட் எல்லாம் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை மறந்துடாதீங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ஷேர் பட்டன்லாம் தட்டி விட்டு போங்க. அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன். See you soon. சீக்கிரமா.